என் அன்புக்குரியவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இது யாருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் கர்த்தர் தெளிவாக அவங்களை என்ன ஆகிட்டாரு? பிள்ளை ஆகிட்டார். அந்த பிள்ளையாக்கின அந்த நிகழ்வுக்கு பெயர் தான் ரட்சிக்கப்படுவது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா பிள்ளை ஆகிட்டேன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பில் உங்களுக்கு அவர் பிள்ளை, உங்களை உங்களுக்கு பிதாவானார், உங்களை பிள்ளை ஆக்கினார், உங்களை மனவாட்டி ஆக்கினார், அவர் மனவாளன் ஆகிட்டார். இது எல்லாமே பாருங்களேன் ஓசியில் வர மேட்டராக தான் இருக்கு பாருங்க. நீங்கள் மனவாட்டினா என்ன அர்த்தம்? மனவாளன் என்னத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தானோ அது எல்லாவற்றையும் மனவாட்டி இலவசமாய் அனுபவிக்கிறார். அதான் தெரியுமா சொல்லுவார், ஒரு பாக்ஸர் சண்டை போட்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு அடித்து தகர்த்து உடம்பெல்லாம் ரத்தக்கரையாகி கடைசியில் ஜெயிச்சு அந்த கப்பை வாங்குறான். வாங்கின உடனே அடுத்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது எல்லா பத்திரிகையிலேருந்து வந்திருக்கும்போது அதை அவன் மனைவிட்ட கொடுக்குறான். அவள் அப்படியே குளிச்சுட்டு ஆமாம் சன்சில்க் ஷாம்பு போட்டு முடியை இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த கப்பை வாங்கி ஒரு போஸ் கொடுக்குறா. இதுக்கு பேர் தான் அவர் சொல்கிறார் டெரிமைஸு, இவன் கான்கரர், இவன் ஜெயம் கொண்டவன், அவளோ முற்றிலும் ஜெயம் கொண்டவர். More than a conqueror. Christ is a conqueror. We all are more than a conqueror. அவர் அடிச்சு ஜெயிச்சாரு, அதனால கான்கரர். நாங்க அடியே வாங்காம ஜெயிச்சோம், அதனால மோர் தென் a conqueror. தமிழ்ல அது சரியாக இல்ல, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் இருக்கு. உண்மையான பதிப்பு என்னவென்றால் ஜெயம் கொண்டவர்களை பார்க்கிலும் மேன்மையானவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது எப்படின்னு பேசக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே வரல, பெற்ற ஜெயத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். We are not conquerors, we are more than a conqueror. Amen. More than a conqueror னா என்ன? அடியே வாங்காம அடியே கொடுக்காம நீங்க பரிசு வாங்கிட்டு வருது. தட்டுங்க சார் நல்லா. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அடியே வாங்காம அடியே கொடுக்காம ஒரு பரிசை வாங்குவதற்கு பெயர்தான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன். This is what grace message, this is what Bible message, this is what God's message, gospel. அதனால தான் இதுக்கு பேர் gospel, நற்செய்தி. ஆமென். நற்செய்தி, நல்ல செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்லுன்னாரு கர்த்தர். நான் மனைவி ஆயிட்டேன், அவருக்கு மனவாட்டி ஆயிட்டேன், அதனால எல்லாவற்றையும் இலவசமா அனுபவிக்கிறேன். நான் சால்வேஷன்ல அவருக்கு தம்பி ஆயிட்டேன், நான் தம்பி ஆயிட்டேன். பைபிள் சொல்லு, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அவர் எனக்கு சகோதரன், பைபிள் சொல்லுது. அதனால எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நிற்பார். ஆமென் சொல்லுவோம். அவர் எனக்கு சிநேகிதனானார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இந்த லீகல் அட்டாச்மெண்ட் நடந்துச்சு பாருங்க, அதுக்கு பேர் தான் சார் சால்வேஷன், அதுக்கு பேர் தான் சார் ரட்சிப்பு. அவருடைய பரிபூரணத்தினாலே ரட்சிப்பில் இணைக்கப்பட்ட எங்கள் எல்லோருக்கும் கிருபை மேல் கிருபை கிடைக்கப்பட்டது. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிபூரணப்பட்டதினால் அல்ல, உங்களுடைய பரிபூரணத்தினால் நீங்கள் கிருபை மேல் கிருபை பெறவில்லை. என்னைவில இன்னொரு பதிப்பு சொல்லுகிறது, blessing after blessings. ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா சார்? உங்க பரிபூரணத்துக்காக இல்ல, உங்க அப்பா பரிபூரணத்துக்காக. இயேசு சொன்னார், நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஒரு மிஷனரி சொன்னாரு, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன்ல நீங்க பாடக்கூடாது, ஏன்னா பிதா தான் அப்பா. இயேசு அப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. எதுக்கு தான் செக் வைக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு. இவர் அப்பான்னு கூப்பிடுற, ஹஸ்பண்டை கூட அப்பான்னு கூப்பிடுது. பிள்ளைய கல்யாணம் ஆனவன அப்பானா எனக்கு எல்லா கேரும் எடுத்து அவர் அப்பா தான். அவர் என்னை பெற்றவராக இருந்தாலும் சரி, நான் கட்டினவராக இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு மனவாளனாக இருக்காரு, எனக்கு அண்ணனாக இருக்கிறாரு, எனக்கு அப்பாவாக இருக்காரு, எனக்கு சிநேகிதனாக இருக்கிறாரு. இயேசுவே சொல்லிட்டாரு. எபிரேயர்லாம் சொல்கிறாரா? எபிரேயர்
2:13 வாசிப்போம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகள்ன்றாரு. நீங்க இயேசுவுக்கு பிள்ளைகள். என் அன்புக்குரியவர்களே, ஆகையால் அவருடைய பரிபூரணத்தினாலே உங்களுடைய பரிபூரணத்தில் அல்ல, இயேசுவின் பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு என்ன ஆசீர்வாதத்துக்கான ரைட்ஸ் எல்லாம் பரலோகம் கொடுக்குதோ அது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு பரலோகம் லீகலா ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு லீகலா ரைட்ஸ் கொடுத்தாராம். பிள்ளைகளாகும்படிக்கு அனுமதி கொடுத்தார் அல்ல, பிள்ளைகளாகும்படிக்கு எந்திரிச்சுன்னு ஒரு ஆள் கை தட்டிட்டு உட்காருங்களேன். ஆமே. என்னை பிள்ளையாகும்படிக்கு அனுமதி தரவில்லை, அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் இடத்துல கிரீக் வேர்டு என்ன வருதுன்னா லீகல் ரைட். என்ன அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம்ப்பா, உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிட்டுக்க, சொத்துக்கு வந்துடாத அப்படின்னா அது அனுமதி, அப்பான்னு கூப்பிட்டுக்க. ஆனா இவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அனுமதி தரலையா, அதிகாரமே கொடுத்தாராம். ரட்சிப்பு என்றால் என்ன? நான் பிள்ளையாகும்படி பரலோகம் எனக்கு கொடுத்த அதிகாரம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா லீகலா பிள்ளை ஆயிட்டேன் சார். அவருடைய பரிபூரணத்தினாலே நான் டெய்லி கிருபை மேல கிருபை பட்டுக்கிட்டே இருக்கிறேன். மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம் மெஷின் அப்படின்னு ஒரு டிஷர்ட்ல போட்டிருந்தான். மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம் அப்படின்னா என்னன்னா, நம்மளாம் ஏடிஎம்ல போய் ரூபா எடுக்கிற மாதிரி அவங்க அப்பா சட்டையை கழட்டி போட்டுருக்கோம், ரூபா எடுத்துட்டு போயிடலாம். மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து என்ன செய்வார், எண்ணி சட்டையை போட்டு கழட்டி போட்டுருப்பார், நாங்கள் அப்படியே எடுத்து சக்க அவர் க்ளீன் பண்ண திரும்ப எண்ணுவார், இன்னும் 5 ரூபா குறையுது. யாருமே 5 பேர் இருக்கோம் நாங்கள், எவனுங்க. எங்களுக்குலாம் அப்பவே ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு. ஸோ பிதாட்ட இருந்து பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு நல்லா கவனிங்க. ஏதோ கிருபன்னா அப்படி நான் கிருபையில் வந்திருக்கேன் சார். சிலர் கிருபன்னும் போது அப்படி குறுகிடுறாங்க, நனைஞ்ச கோழி மாதிரி ஆயிடுறாங்க. கிருபையினாலே அப்படின்னா ஏதோ பார்த்து போடுங்க சார்ன்றாங்க. அது இறக்கண்டா, இறக்கம் வேற, கிருபை வேற. ஆமா, நீ நனைஞ்ச கோழியா வந்தா இறக்கம், ஆனா அப்படி சேவல் மாதிரி வந்து நின்னா கிருபை. கிருபைன்னு சொன்னா முதுகெலும்பு வளையவே கூடாது, அது இறக்கத்துக்கு நீங்க வளையலாம். ஆனா கிருபை என்பது லீகல் ரைட். இந்த பூமியில 100 வருடங்கள் வாழ்வதற்கான லீகல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ஆமென். எங்க அப்பா கஷ்டப்பட்டனால நான் சந்தோஷமா இருப்பேன். எங்க அப்பா 33 வயசுல செத்தனால நான் 300 வருஷம் கூட இந்த பூமியில வாழ்வேன். பிகாஸ் ஐ ஹாவ் லீகல் ரைட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ். இப்போ அவருடைய ஃபுல்னஸ்ல இருந்து எப்படி நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்றதை பார்க்க போறேன். எப்படி அவர் வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்றாருன்னு மட்டும் பார்த்துட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பரிபூரணம் எப்படி நமக்குள் வந்தது? நம் பிள்ளையானோம். நாம் பிள்ளையானனால அவருடைய பரிபூரணம் எனக்கு வந்துருச்சு. இப்ப அவருக்கு பரிபூரணம் எப்படி வந்துச்சு? அதை அவர் இலவசமாய் வாங்கவில்லை, அதை அவர் கிரயம் கொடுத்து வாங்கினார். ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அது இலவசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் அதற்கு கிரயம் என்ன செய்திருக்கிறேன்? செலுத்தி இருக்கிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. திரும்ப நீங்க எதையாச்சும் ஒன்று செஞ்சேன்னு பேசாதீங்க. நீங்க எதையாச்சும் ஒன்று செய்றீங்கன்னா அன்புல செய்யுங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்றீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக அதை செய்யுங்கள், ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தன்னுடைய மகிமையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஒரு செல்வாக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், அதை விடவே மாட்டாரான்றப்பல. ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறேன், அது நான் சொல்றது 2002 ஒரு ஷர்ட்னா பெரிய விஷயம், போட்டு கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா என் ஃப்ரெண்டு போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வா, என்னடா அவன் போட்டு தர்றான், அந்த சட்டை நான் ரொம்ப விரும்பின சட்டைடா, அது உனக்கு கொடுத்தா நீ அவனுக்கு போட்டிருக்க.
நீ எனக்கு தந்த மகிமை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்னால் போய் அந்த சட்டையை வாங்கவே முடியாது. ஏன்னா என்னைக்கு இவனுக்கு கொடுத்துட்டனோ அதற்கு பிறகு அதை எவனுக்கும் கொடுப்பதற்கு அவனுக்கு லீகல் ரைட் இருக்குது. அப்படிதான் பிதா இயேசு கொடுத்தாரு, இயேசு எனக்கு போட்டு விட்டார். மாட்டிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸோ இயேசு என்னையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்கிறார்கள். என்னோட இப்போ கனெக்ட் ஆகிருக்காங்க. எதில் கனெக்ட் ஆகிருக்காங்க? வேர்டு, வார்த்தையில் கனெக்ட் ஆகிருக்காங்க. 2 நபர்களை இணைப்பதற்கு பேர் தான் வார்த்தை. இயேசு ஏன் வார்த்தை என்று அழைக்கப்பட்டார்னா என்னையும் பிதாவையும் அவர் இணைத்தார். பிதாவின் மனநிலையை எனக்கு சொன்னார், என்னுடைய மனநிலையை பிதாவுக்கு சொன்னார். He connected me with Father. அப்ப இயேசு எப்படி பிதாவின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் நமக்கு வந்துருச்சு. பைபிளில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன், நான் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு யாரோட குமாரன் சொல்லுங்க? யாக்கோபுடைய குமாரன். யோசேப்பு ஒரு இஸ்ரவேலன், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு ஒரு இஸ்ரவேலன். ஆனால் அவன் திருமணம் பண்ணது யார? புறஜாதி பொண்ணு, எகிப்திலிருந்து ஒரு பொண்ணு. இப்போ இவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்குது. இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் புறஜாதியா இஸ்ரவேலரா சொல்லுங்க? என் அம்மா புறஜாதியில், நான் அம்மா புறஜாதியில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்பா யூதர்ல அப்படின்னு சொல்லணும். சரியா? அம்மா புறஜாதியில் கையை தட்டுங்க அப்படியே. அதான். ஸோ நல்லா கவனிங்க. இயேசு புறஜாதியாகிய இந்த புறஜாதியை மனவாட்டியை ஏற்றுக்கொண்டதினாலே யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளம். ஏறக்குறைய 23 ஒற்றுமை யோசேப்புக்கும் இயேசுவுக்கு இருக்கு. அவர் சொந்த சகோதரர்கள் துரத்தப்பட்டார், இவர் சொந்த சகோதரர் துரத்தப்பட்டார். அவரை 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றாங்க, இவரை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. அவரை சொந்த பிள்ளைய சகோதரர்கள் ஏற்றுக்கல, ஆனால் புறஜாதி ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி யோசேப்பையும் சொந்த சகோதரர்கள் ஏற்றுக்கல, புறஜாதி ஏற்றுக்கிட்டாங்க. சொந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தள்ளினால கானானில் பஞ்சம் வந்துருச்சு, எகிப்தில் செழிப்பு வந்துருச்சு. இயேசுவை இஸ்ரவேலர் தள்ளினால இஸ்ரேல் தேசம் வறுமையாயிருச்சு, புறஜாதிகள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? செழிப்பாயிட்டாங்க. இப்போ பிரச்சனை இதுக்கு, இது ஆசீர்வாதம் இதுக்கு அங்கே தான் வருது. என்னன்னா, அவர் புறஜாதியை கல்யாணம் பண்ண அவனுக்கு 2 பிள்ளை பிறக்குது. யாருக்கு? யோசேப்பு. பேர் என்ன? மனாசே, எப்பிராயிம். 2 பேர். இந்த 2 பேருக்கு எங்க கொண்டு போய் இந்த 2 பேரை சேர்க்கிறாங்கன்னா, கோத்திர பிதாக்கள் பட்டியலில் வந்து 2 பேர் சேர்க்கிறாங்க. 12 தான் கணக்கு. ஆனால் சேர்த்தா 13 ஆகுது. யோசேப் சொன்னேன், என் பேரை தூக்கிடுங்க, என் பிள்ளை பேரை சேர்த்துக்காங்க பண்ண. அப்படித்தான் இயேசுவுக்கு நாம் பிள்ளைகளானதினாலே நம்ம எந்த பட்டியலில் சேர்ந்துட்டோம் சொல்லுங்க? இஸ்ரவேலருக்கு வர ஆசீர்வாத பட்டியலில் சேர்ந்துட்டோம். இப்போ இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சோ அது எல்லாத்துக்குமான லீகல் ரைட்டு எனக்கு இருக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் சாபம் வந்துச்சோ அதெல்லாம் எனக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு லீகலாக ஒரு ஃபில்டரை எங்கே போட்டார்? சிலுவையில் போட்டார். ஸோ நல்லா கவனிங்க, சாபமெல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் மட்டும் பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சிலுவை. சிலுவைனா என்ன சொல்லுங்க? சாபத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் உள்ள விடுது. இஸ்ரவேலருக்கு ஏகப்பட்ட சாபங்கள் வந்துச்சு, அதெல்லாம் தேவன் ஃபில்டர் பண்ணி இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு என்ன பைபிள் வசனம் சொல்லுது அப்படின்னா, ரெபேக்காள் யாக்கோவை போய் அவங்க அப்பாட்ட ஜோம் பண்ணு, நீ தான் ஏசான்னு சொல்லுடா அப்படின்றான். உடனே சொல்கிறான், இல்லைம்மா நான் போய் நான் தான் ஏசான்னு சொல்கிறேன். அவர் தடவிடை பார்த்துட்டு நான் யாக்கோபுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஈசாக்கு உட்காந்துருக்காரு, ஈசாக்கோட மனைவி தான் ரெபேக்காள். அதை சொல்லிடுவோம். அப்புறம் சம்பவம் நீ யார்? அப்பா ஈசாக்கு, அம்மா ரெபேக்காள், பையங்க 2 பேர், யாக்கோபு, ஏசா. ஏசா தான் ஆசீர்வாதத்துக்குரியவன். இப்போ யாக்கோபு போய் வந்து ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க போகிறான். அப்போ உனக்கு பயம் இருக்குது, சாபம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய? ஆசீர்வாதத்தை கேட்க போய் கோபம் ஆயிட்டான்னா சாபம் வந்துருமேன்றான். அப்போ ரெபேக்காள் சொல்கிறா, அவர் ஆசீர்வாதம் கொடுத்தா நீ வச்சுக்கடா, சாபம் கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். நான் அவர் தாங்க ஏசுனா.
சிலுவையில என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேலோட ஆசீர்வாதத்தெல்லாம் நீ வச்சுக்கடா, இவன் சாபத்தெல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆகவே தான் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், ஆனால் சாபத்தை பேசுவதில்லை. அநேகர் கேட்பார்கள், வந்து நீங்க பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆசீர்வாதத்தை பேசுறீங்க, அப்ப சாபத்தையும் பேசுங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்குவீங்களா? ஆமா, ஆசீர்வாதத்தை மட்டும் தான் எடுத்துக்குவோம், ஆசீர்வாதத்தை மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா ரெபேக்காலே சாபத்தை ஃபில்டர் பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுத்தா, இயேசுவும் அப்படித்தான் எங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சாபத்தை எங்களுக்கு அவர் என்ன செய்யலை, கொடுக்கவில்லை. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இப்போ என்ன பேச போகிறேன் உங்கள்கிட்டனா, இயேசுடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் பிள்ளைகளானதினாலே. இயேசு எதன் மூலமாக இந்த பரிபூரணத்தை பெற்றார்? அந்த பரிபூரணம் எதன் மூலமாக அந்த பரிபூரணத்தை பெற்றார்? அதான் பேச போகிறோம். அந்த எதன் மூலமாக பரிபூரணத்தை பெற்றார் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் எப்படி முடிவுக்குள் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தலைப்பு, செய்தியின் தலைப்பு பேர் நியாயப்பிரமாணத்தின் நீதி. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நீதி இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன நீதினா, நியாயப்பிரமாணமே கொடுத்துச்சான். இதெல்லாம் செஞ்சவனுக்கு கட்டாயம் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நியாயப்பிரமாணம் சொன்னதுனால இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றலை, நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றினதினால் நியாயப்பிரமாணத்தின்படியே நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது என்றால், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும். அண்டர்லைன் தி வேர்ட். ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு முடித்து விட்டால், அவனை மட்டும் இல்லையா, அவன் தலைமுறை 1000 தலைமுறைய பரலோகம் ஆசீர்வதிச்சுத்தான் ஆகணும். இயேசு நியாயப்பிரமாணத்தை சிலுவை வரைக்கும் வாழ்ந்து நிறைவேற்றி முடித்தார். மத்தேயுல சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினையாதிருங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். எதுக்கு நிறைவேற்றணும்னா, நான் நிறைவேற்றினாதான்டா என் சந்ததி 1000 சந்ததி இலவசமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினார். இப்போ நீங்கள் எங்கே வரீங்க? இங்கே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா என்ன, ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங் இருக்கான். இப்போ நீங்கள் எங்கே வரீங்க? இங்கே இயேசு நிறைவேற்றினார். நீங்கள் எங்கே வரீங்க? இந்த 1000 தலைமுறைன்னு இருக்கு பாருங்க, அங்கே வரீங்க நீங்கள். அதனால அவர் கான்கரர், நம்ம மோர் தென் a conqueror. பரலோகம் உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்க அப்பா நியாயப்பிரமாணத்தை சூப்பரா நிறைவேற்றிருக்கிறாரு. ஸோ இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் என்பதற்கு பதிலே என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் நான் கேட்பேன். நீங்க சொல்லணும், நியாயப்பிரமாணத்தை ஏன் நிறைவேற்றணும்? நிறைவேற்றினா தான் 1000 தலைமுறை, 1000 வருஷம் கிடையாது. ஆமா, ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்? 120 வாழ்ந்துருக்கிறாங்க, 80 இருந்திருக்காங்க, 40 வச்சுக்கோமே மினிமம். 40 வச்சுக்குவோம். 40ன்றது மினிமம். ஏன்னா அதான் இருக்கிறதுல கீழே 40 வருஷம் ஒரு தலைமுறைனா 1000 வருஷம் என்னாச்சு? 40,000 வருஷம். எத்தனை வருஷம் போயிருக்கு? 2000 வருஷம் போயிருக்கு. இன்னும் ஓசியில் அனுபவிக்கிறதுக்கு 38,000 வருஷம் பாக்கி இருக்குன்ற நான் லிட்டரலா மீனிங் எடுத்தாலே 1000 தலைமுறைனா 1000 கிடையாது, 1000 மடங்குனா 1000 கிடையாது, ஒன்றுக்கு பக்கத்தில் 3 அப்படி கிடையாது. 1000னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஒரே ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சானா அவன் சந்ததி இன்ஃபினிட்டியா பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார், நான் 5 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கிட்டேன்னா இந்த பங்களாவை நல்லா கவனிங்க, எத்தனை தலைமுறை அனுபவிக்கலாம்? எத்தனை தலைமுறை அனுபவிக்கலாம்?
அப்பா ஒரு தடவை வாங்கிட்டா போதும், பிள்ளைய அப்படி கீழே 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 பத்திரம் இருக்கு. அப்படித்தான் அவர் முடிச்சிட்டாரு. நாங்கள் 1000 தலைமுறை இலவசமாய். நீங்க எந்த ரூட்ல வேணாலும் வாங்கடா, கிருபையின் ரூட்ல வாங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நியாயப்பிரமாண ரூட்ல வரையா, அப்படியும் வா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீ நியாயப்பிரமாண ரூட்ல தான் மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா அப்படியும் நாங்கள் வர ரெடியா இருக்கோம். வா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வதிக்கப்படணும்ல. ஆமா, எங்க அப்பா நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்ற தான் வந்தேனார்ல, நிறைவேற்றினார். இப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்றீங்க. இல்லை, இருக்குன்னு சொன்னா 7ஆம் வசனம், இல்லைன்னு சொன்னா 8ஆம் வசனம். 5:8 சொல்றாரு, 7 சொல்றாரு நான் நிறைவேற்ற தான் வந்தேன். 8 சொல்றாரு எப்போ நிறைவேற்றப்படுதோ அன்னைக்கே அது முடிஞ்சு வச்சுறான்றாரு. ஸோ 8ஆம் வசனம் இனி நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்லுகிறது. 7ஆம் வசனம் நான் நிறைவேற்றிட்டேன்றாரு. 8ஆம் வசனம் சொல்லுது யாராச்சும் ஒருத்தர் நிறைவேற்றிட்டானா நியாயப்பிரமாணமே இருக்காதுன்றாரு. 7ஆம் வசனம் சொல்றாரு நான் வந்து நிறைவேற்றிட்டேன்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு 8ஆம் வசனத்தில்? 7ஆம் வசனத்தில் நிறைவேற்றுறனால 8ஆம் வசனத்தில் இனிமேல் நியாயப்பிரமாணம் கிடையாதுன்றாரு. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கு அவர் மாம்ச சாயலானார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது மாம்ச சாயலானாராம். நான் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 4ஆம் வசனம் சொல்லுது ஏன் மாம்ச சாயலானார்? நியாயப்பிரமாணத்தின் நீதி என்னிடத்தில் நிறைவேற வேண்டும். ஒருவன் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டால், முற்றிலுமாய் அதை நிறைவேற்றினால், அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நீதி இருக்கிறது. அந்த நீதி என்னவென்றால் அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. இயேசு கிறிஸ்து ஏன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்? நியாயப்பிரமாணத்தின் நீதியாகிய ஆசீர்வாதம் எனக்குள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ரோமர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். கையை தட்டுங்க சார், நல்லா உற்சாகமாய். என்னிடத்தில் ஒரு நீதி நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன நீதி சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தோட நீதி. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என் கற்பனைகளுக்கு கை கொள்ளுவாயானால் உன்னை சகல ஜாதியிலும் ஆசீர்வாதமாய் வைப்பேன். இதான் நியாயப்பிரமாண நீதி. என் வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதை செவி கொடுத்து அதை நிறைவேற்றுவாயானால் பூமியுள்ள சகல ஜாதியிலும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இதான் நியாயப்பிரமாண நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தை எங்க அப்பா நிறைவேற்றனால அந்த நீதி இப்ப என்கிட்ட நிறைவேறுது. அவருக்கு பாடுகளையும் அதற்கு பின்வருகிறவர்களுக்கு மகிமையும் தேவன் வைத்தார். நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதி உங்களிடத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதான் பைபிள் சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்துக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அது என்ன வாக்குத்தத்தம்னா, நிறைவேற்றினா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்றது, சந்ததி ஆசீர்வதிப்பேன்றது. அவர் நிறைவேற்றிருக்கிறார், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாத்திராம் 19ஆம் அதிகாரம் 5, 6 1-2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டா நீங்க தான்டா என் சொந்த சம்பத்து. You are my peculiar treasure. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. இது 2 வசனத்தையும் கோர்க்காம விட்டுட்டாங்க தமிழ்ல. ஆனா ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதா இருந்தாலும் நான் சொன்னதை நீ கேட்டினா நீ தாண்டா எனக்கு சொந்த சம்பத்து. அது ஆங்கிலத்தில் இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு ஏற்கனவே சொன்ன புதன், யூ ஆர் மை பாக்கெட் மணி. நீங்க யாரு சொல்லுங்க? என்ன சார் ரொம்ப குறைச்சி சொல்லிட்டீங்க பாக்கெட் மணின்னு. பாக்கெட் மணினா என்னன்னு தெரியுமா? இப்போ பாக்கெட் மணினா எவ்வளோ வேலைன்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, அன்புள்ள மகனே, உனக்கு காலேஜ் ஃபீஸு 22,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறேன், அதோடு சேர்த்து மெஸ் ஃபீஸு 5,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறேன், ப்ளஸ் புக்கு வாங்க சொல்லுங்கள் 3,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறேன், இது எல்லாம் போக உனக்கு பாக்கெட் மணியாக ஒரு 2,000 ரூபா அனுப்பிச்சிருக்கிறேன்றார். இப்போ மேலே இருக்க 22 பாருங்க, 7 பாருங்க, 5 பாருங்க, இதெல்லாம் பெருசாக தெரியுதா? பாக்கெட் மணி 2,000 ரூபா பெருசாக தெரியுதா? ஏன்னா அந்த மணி எல்லாம் அங்கே போயிடும். இந்த மணி தான் ஏன் மணி.
So it may be 2000, but this is my pocket money. இந்த மதுரை பட்டணத்துல 5 லட்சம் 15 லட்சம் பேர் இருக்கிறான். இன்னைக்கு 20 லட்சம் பேரை மாறிட்டான். 20 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா இந்த சர்ச்சில் 300 பேர் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ தாண்டா பாக்கெட் மணி.